வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, விஜய் விஷால் அண்ட் தென் சௌந்தர்யா, தர்ஷிகாவ பத்தி ஒரு சில விஷயங்கள வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அண்ட் தென் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் விஷால பாராட்டவும் பாராட்டுறாங்க. எதுக்காக அப்டின்றதையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா, தர்ஷிகாவ பத்தி ஒரு சில விஷயங்கள வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அண்ட் தென் தர்ஷிகா போம்போது அவங்க அம்மாவோட மோதிரத்தையும் வந்து குடுத்துட்டு போயிருக்காங்க அப்டின்னு சொல்றாரு. "அப்டியாடா?" அப்டின்ற மாரி சௌந்தர்யா ஷாக் ஆகி கேட்கறாங்க. ஆமா. அது குடுத்ததுக்கப்புறம் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நடுங்கிருச்சு. "வேணாம் எடுத்துட்டு போ" அப்படின்ற மாரி திரும்பவும் குடுத்தேன். பட் எனக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, "குடுத்துட்டு வச்சுக்கோ" அப்படின்ற மாரி, "கப்போட வா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிட்டா அப்படின்ற மாரி சொல்றாங்க. அண்ட் தென் விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள நான் வந்து எப்படி அத வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போணும் அப்படின்ற தாட் வந்து எனக்கு இல்ல அப்படின்னா, அவங்க நெறைய இடத்துல அத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. நேத்து நைட்டு கூட என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் வந்து மழுப்பிட்டேன். இங்க வந்து நம்ம அத வந்து அடுத்த லெவல்ல கொண்டு போகக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கிளாரிட்டியா இருந்தேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. கண்டிப்பா அப்படின்றத சௌந்தர்யாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமா, இதுக்கு அதுக்கான பிளேஸ் கிடையாது. நீங்க வெளிய போயி இத பத்தி நெறைய கிளாரிட்டியா வந்து பேசி நீங்க வந்து முடிவெடுத்துக்கோங்க. இங்க இத பத்தி ஃபைனலைஸ் பண்றதுக்கான இடம் இது கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அண்ட் தென் விஜய் விஷால் வந்து ஆமா, என்னோட குடும்ப நிலைமை என்ன? என்னோட பேக்கிரவுண்ட் என்ன? அண்ட் தென் எனக்கு வெளிய என்ன ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கு? அப்படின்றத மைண்ட்ல வச்சு தான் வந்து நான் எந்த ஹோப்பும் வந்து அவளுக்கு குடுக்கவே இல்ல அப்படின்றத வந்து விஜய் விஷால் வந்து சொல்றாரு. கண்டிப்பா விஜய் விஷால் நீ பண்ணது கரெக்ட் தான். இங்க வீட்டுக்குள்ள நீ வந்து ஹோப் குடுக்காம இருந்ததே நல்லது தான். ஏன்னா, உனக்கு எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ, அதே மாரி தான் அவளுக்கும் அவங்க அம்மா இருக்காங்க. அவளுக்குன்னு அவங்களோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. ஏன்னா, சின்ன வயசுலேருந்து எப்படி ஷி பிராட் அப் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். ஸோ, அதனால நீ இந்த இடத்துல வந்து முடிவ சொல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் வந்து அவங்களுக்கு ஹோப் குடுக்காம இருந்தது ரொம்பவே நல்லது அப்படின்றத வந்து சொல்றாங்க. அண்ட் தென் நீங்க வெளிய போயி நல்லா பேசி எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். என்ன அடுத்த கட்டம் அப்படின்றத சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ விஜய் விஷால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் நான் வந்து அந்த ஹோப் குடுக்காததுக்கு காரணமே வந்து இன்னொரு தடவ அவங்க என்னால இன்னொரு பெர்சன் அப்படின்னா லைக் ஆல்ரெடி 2 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லவ் ஃபெயிலியர் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர், செகண்ட் லவ் ஃபெயிலியர். தேர்டும் வந்து அந்த அளவுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ரொம்ப கிளாரிட்டியா இருக்கேன். ஒரு விஷயத்த வந்து டிசைட் பண்ணதுக்கு முன்னாடி அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ அவங்க எவ்வளோ கிளாரிட்டியா இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் விஷால வந்து பாராட்டுறாங்க. அண்ட் தென் சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் விஷயம் வந்து இங்க அடுத்த லெவலுக்கு போகாதது ரொம்ப நல்லது தான் அப்படின்ற மாரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் பண்றாங்க வீட்டுக்குள்ள. இந்த டபுள் எலிமினேஷனுக்கு அப்புறம். ஸோ இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுது அப்கமிங் வீக்ஸ்ல அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.